ஹே! இன்னையிலேருந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. நாளைலருந்து கரெக்ட்டா ஜிம்முக்கு போங்க. டயட்லயே இருங்க. என்னங்க? நான் இப்படி சொன்னோனே உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் வந்துச்சுல்ல. இவன் யார்றா இவன்? நமக்கே அட்வைஸ் பண்றான். எனக்கு புடிச்சவங்க என்கிட்ட கொஞ்சம் டாமினேட் பண்ற மாரி சொன்னாலே நான் கேட்க மாட்டேன். இவன் சொல்லி கேட்பனா? அப்படின்னு தோணுச்சு இல்லையா? கரெக்ட்டுங்க. இதுக்கு பேர் தான் ரியாக்டன்ஸ் தியரி. ஒருத்தர் நமக்கு நல்லதே சொன்னாலும், அது நம்மள கண்ட்ரோல் பண்ற மாதிரி அல்லது டாமினேட் பண்ற மாதிரி சொன்னா, நம்ம பிரெயினுக்கு உடனே ஈகோ ஹர்ட் ஆயிடும். அது உடனே டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடும். இவன் யார்றா இவன்? நமக்கே அட்வைஸ் பண்றான் அப்படின்னு தோணும். ஏன்னா, நம்ம பிரெயினுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரீடம்ங்க. அந்த ஃப்ரீடம யாராவது கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, உடனே ரிஜெக்ஷன் மோடுக்கு போயிடும். அதனால யாராவது உங்களுக்கு அட்வைஸ் சொன்னா, உடனே ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி யோசிங்க. அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றாங்களா? அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவன் சொல்றது உங்களுக்கு சரியா தோணுச்சுன்னா, மேபி ஃபாலோ பண்ணலாமா? இல்லையான்றத அடுத்த செகண்ட் திங்க் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க யாருக்காவது அட்வைஸ் கொடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஆர்டர் பண்ணாதீங்க. டாமினேட் பண்ற மாதிரி சொல்லாதீங்க. நீங்க சொல்றது அவங்களுக்குள்ள ஒரு ஐடியாவ சீட் பண்ற மாதிரி உங்களுக்கு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. ஆர் ஐ திங்க் சம்டைம்ஸ் த பெஸ்ட் அட்வைஸ் இஸ் நாட் அட்வைசிங் எனிஒன் அட் ஆல்ங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க?